ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் ப்ரோ. உன் சேலரி எவ்வளோ? நீ போற இடத்துக்கான பில் எவ்வளோ? மச்சான் பண்றா பாத்துக்கலாம். இந்த கப்புள் கோல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கேமராக்கு மட்டும்தான், மற்றபடி வேற ஒரு மண்ணும் கிடையாது. அப்படின்னா நான் என்ன ஒலிம்பிக்கே போயிருக்கணுமே? நான் தான் மிஸ்டர் ஒலிம்பியா ஆயிருக்கணும். நான் தான் இந்த வீடியோ எடுக்கிற நேரத்துக்கு ஒரு 2 கொஸ்டினை படிச்சிருந்தா பப்ளிக்ல பாஸ் ஆயிருப்பே கோபால். ப்ரோ மோட்டிவேஷன் கொடுக்கறது ஈஸி ப்ரோ, ஆனா கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றது தான் இங்க கஷ்டம். நம்ம லைஃபோடைய பிஹைண்ட் த சீன்ஸையும் அவங்க போஸ்ட் பண்ற ரீல்ஸையும் கம்பேர் பண்றோம். சோசியல் மீடியால ஃபில்டர் இருக்கும் தம்பி, ஆனா லைஃப்ல ஃபில்டரே கிடையாது. என்னன்னா ஒரு போட்டோக்கு ஒரு 300-400 லைக் வந்தாலே நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா அதே அந்த 300-400 பேர் வந்து நம்ம ரியல் லைஃபுக்கு வருவாங்களா, நம்ம கூட ஃப்ரெண்டா இருப்பாங்களா அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ நம்மள்ட்ட இருக்கிற வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கையை விட்டு எண்ணிடலாம். ஒரு 3 பேர் 4 பேர் அப்படிதான் இருப்பானுங்களே தவிர அந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். புரியுதா? ஸோ இன்ஸ்டாகிராம் லைக்ஸை விட நம்ம அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து தேடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்ன்றதுனால அது வந்து நம்ம ஜென்ரேஷனுடைய ஒரு சைலண்டா இருக்கிற ஒரு ப்ராப்ளம். எல்லாருக்குமே இருக்கிற ப்ராப்ளம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுவாங்கல்ல, அந்த ப்ரோஸ் கிட்ட தான் நான் கேட்குறேன். ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் ப்ரோ. உன் சேலரி எவ்வளோ? நீ போற இடத்துக்கான பில் எவ்வளோ? அவ்வளோதான் கேள்வியே ப்ரோ. அதுக்கு மட்டும் நீ கமெண்ட் பண்ணிட்டு போ ப்ரோ. யாருக்கெல்லாம் தெரியும் மந்த்லி சேலரி வந்து 12,000 தான் வாங்குவாங்க. ஆனா அவங்களுடைய கேப்ஷனை பார்த்தோம்னா அந்த ஸ்டோரி போட்டு இந்த ஒரு கஃபேக்கு போயிட்டு அங்க போயிட்டு ஒரு கேப்ஷன் போடுவாங்க கீழே. இந்த போஸ்ட் எல்லாம் போட்டு போட்டோ எடுத்து போஸ்ட் எல்லாம் போட்டு கீழே போடுவாங்க, பிரெஞ்ச் வைட்ஸ் எக்ஸ்பென்சிவ் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போடுவாங்க. ஆனா பில்லு பாத்தீங்கன்னா 2,000 3,000 வரும். நம்மால் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கணும்? 375 225 அவ்வளவுதான் இருக்கும். அதுலயும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க, அவங்க அதுக்கும் மேல, இந்த 375 கேட்டகரிக்கும் மேல அது பே பண்ணிடு. அப்படி ஒரு கேட்டகரி. இன்னொன்னு, ஹலோ போனே வந்திருக்காது, ஹலோ மச்சி வர மச்சி அப்படியே பேசிட்டே போயிடுவானுங்க. வந்த உடனே ஏய் மச்சி நீ பில் பே பண்ணிட்டியா? அச்சோ நான் பே பண்ணிருப்பேனே மச்சி அப்படின்ற கேரக்டரும் வருவானுங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் யாராச்சும் இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க, டேக் பண்ணி விடுங்க அவங்களுக்கு கீழே. ஸோ இந்த சோசியல் மீடியால எல்லாரும் லக்ஸுரி லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுறானுங்க. ஆனா அவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கான இஎம்ஐ எவ்வளவு கட்டுறானுங்க, லோன் எவ்வளவு கட்டிக்கிட்டு இருக்கானுங்க, ஃபீஸ் பெண்டிங் எவ்வளவு இருக்கு. எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குங்க. அந்த கஷ்டத்தை புரிஞ்சு நம்ம வாழ்றதுதான் வாழ்க்கை. ஆனா இந்த அளவுக்கு நம்ம ஒரு 12,000 ரூபாய் சேலரி வாங்குறேன்னா 2,000 3,000 ரூபாய் கொடுத்துதான் காஃபி குடிக்கணுமாப்பா? நானே இது வரைக்கும் அங்கெல்லாம் குடிச்சது கிடையாது. நம்ம டீசெண்டா போனோமா 15 ரூபாய் காஃபி அதுவே குடிச்சிட்டு போலாமே. சொல்ல போனா அந்த 15 ரூபாய் காஃபியே நல்லா இருக்கும். அந்த 2,000 ரூபாய் காஃபிக்காக நீ எதுக்கு போற ப்ரோ? உண்மையை சொல்லிட்டு போ ப்ரோ. எதுக்கு போற நீ காஃபி குடிக்காங்க? இப்ப பெரிய கெஃபேக்கு போற, நீ உண்மையை சொல்லு, அங்க காஃபி நல்லா இருக்குன்னா போற. இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி ஒரு போஸ்ட், அந்த ஒரு போட்டோக்கு நீ 2,000 3,000 செலவு பண்ற. அப்போ பாத்துக்க ப்ரோ, உன் வாழ்க்கை எங்க போய் முடியும்னு பாத்துக்க. இந்த நம்ம ப்ரோஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க வந்து ஸ்டோரி எல்லாம் பாத்தீங்கன்னா மாசா இருக்கும். ஐ எம் இன் துபாய், ஐ எம் இன் ஜப்பான் அப்படின்னு போடுவாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏஐல எடிட் பண்ணி போட்டு. அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறியிருக்கும். பார்த்தா ரியல் லைஃப்ல பார்த்தோன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்பானுங்க. சரி, இவங்களாச்சும் பரவாயில்ல, ஏதோ அவங்க காசை கறியாக்குறாங்க, அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இன்னொரு கேட்டகரி ஒண்ணு இருக்கு, அதாவது 2வது கேட்டகரி. ஓகே, ஃபர்ஸ்ட் சொன்னது நான் ஒரு கேட்டகரி, செகண்ட் இப்ப சொல்ல போறது ஒரு கேட்டகரி. அவங்க கப்பிள் கோல்ஸ். ஆமா, எப்படின்னா இந்த போட்டோ எல்லாம் போடுவாங்க இன்ஸ்டாகிராம்ல, இப்படி கை கோத்துக்கிட்டு உன் கைகள் கோத்து அப்படின்னு போடுவாங்க. அடுத்து பின்னாடி எங்கேயாச்சும் ஒரு சன்செட் ஆனா போதும், இல்ல சன்ரைஸ் ஆனா போதும், பேபி பேபி கமான் பேபி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஹார்ட்டினா இந்த ஹார்ட்டுக்கு நடுவில் ஒரு சூரியன் வருமா இப்படி. எதுக்கு இதெல்லாம்? கேப்ஷன் வேற போடுவாங்க பாருங்க, ஐயோ தாங்க முடியாது. ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போடுவாங்க. என்ன சொன்னேன்? ஆனா அதுவே ஒரு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா என் பிரைவசியை நீ வந்து ரெஸ்பெக்டே பண்ண மாட்டேன்ற, எனக்கு எனக்கு வந்து ஒரு பிரைவசி வேணும், கிவ் சம் பிரைவசி அப்படின்ட்டு போயிருவாங்க. பாய் பாய் டாடா குட் பாய். என்ன ப்ரோ, நேத்து தானே ப்ரோ ஃபார் எவர் இருக்கிறவர்லாம் ஸ்டோரி போட்ட அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ
சோசியல் மீடியால ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்ப கியூட்டா தான் இருக்கும். ஆனா ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாருக்கும் சண்டை வர்றதுதான். சோசியல் மீடியால எப்படி காட்டுவாங்க, நாங்க வந்து ஃபாரெவர் அப்படி காட்டுவாங்க. ஆனா ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா, உன் பாஸ்வேர்டை சொல்லு, உனக்கு என் மேல சந்தேகமா இருக்கு, நீ வந்து மத்த பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் பேசுற, எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ பாஸ்வேர்டை போடு அப்படின்னுவாங்க. அப்படி இல்லாட்டி நான் உன்கிட்ட தான் நான் தான் நைட்டு பேசி முடிச்சிட்டேனே, நைட்டு 8 மணிக்கெல்லாம் நீ தூங்க போறேன்னு சொல்லிட்டியே, ஆனா உன் லாஸ்ட் சீன் எப்படி 10 மணி வரை காட்டுது, நீ அப்ப அவ கூட பேசுன. அதான் அந்த மாதிரி ஃபைட்டு வரும். இந்த கப்புள் கோல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கேமராக்கு மட்டும்தான், மற்றபடி வேற ஒரு மண்ணும் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து 3வது கேட்டகரி, இந்த ஜிம் ரேட்ஸ் மற்றும் மோட்டிவேஷனல் கைஸ். இந்த ஜிம் ரேட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இப்படி ஒரு போஸ்ட் போடுவாங்க, இப்படி முறைச்சிக்கிட்டே ஒரு போஸ்ட். அடுத்து போக போக பாத்தீங்கன்னா அடுத்து செகண்ட் போஸ்ட்லாம் எப்படி மாறிடும், இப்படி ம், 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 இப்படி இந்த ஆர்ம்ஸ், சிக்ஸ் பேக்ஸ், செஸ்ட் அதெல்லாம் காட்டிட்டு போடுவாங்க. கேப்ஷனை பார்க்கணும், நோ எக்ஸசைஸ், கிரிட் ஹார்ட் அப்படி போடுவாங்க. அதுவும் அவங்க கீழே அந்த கேப்ஷன் எல்லாம் போடும்போது, கேப்ஷன் கூட விடுங்க, இந்த யூடியூப்ல போடுவாங்க, 30 நாளில் சிக்ஸ் பேக் வைப்பது எப்படி, எப்படி முடியும் அப்படின்னா, நான் என்ன ஒலிம்பிக்கே போயிருக்கணுமே, நான் தான் மிஸ்டர் ஒலிம்பியா இருக்கணும், நான் தான் 30 நாள்ல சிக்ஸ் பேக் வைக்கிற மாதிரி இருந்தா. இங்க பாருங்க, லிட்டில் பிட் ஆஃப் தொப்பை, ஜஸ்ட் அவாய்ட் இட். நெக்ஸ்ட் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, ஒரு 30 வயசு 40 வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் நல்லா பேசுவாங்க, ஓகே. இந்த குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் இருப்பானுங்கல்ல, இந்த 14 வயசு 15 வயசு குட்டி குஞ்சான்ஸ், இந்த பிலோ 18 + ரெஸ்ட்ரிக்டட் கைஸ், அவனுங்க எல்லாம் மோட்டிவேஷன் போடுவானுங்க. பட் நான் பிறக்கும் போது எத்தனை கிலோ இருந்தேன்னு தெரியல, மம்மி சொன்னாங்க 5 கிலோல பிறந்தேன். போய் படுறா போடா, இந்த மோட்டிவேஷன் எல்லாம் தேவையா? இந்த வீடியோ எடுக்கிற நேரத்துக்கு ஒரு 2 கொஸ்டினை படிச்சிருந்தா பப்ளிக்ல பாஸ் ஆயிருப்பியே கோபால். என்ன கோபால்? அண்ட் திஸ் இஸ் ஃபார் தட் மோட்டிவேஷன் கைஸ். ப்ரோ, மோட்டிவேஷன் கொடுக்கறது ஈஸி ப்ரோ, ஆனா கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றது தான் இங்க கஷ்டம். ஸோ கன்சிஸ்டண்டா படி ப்ரோ, உனக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. இதுல வந்து இன்னொரு கேட்டகரி இருக்கானுங்க, எப்படின்னா அந்த கிவ்அவே. என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்க, நான் வந்து கிவ்அவே தரேன், என்னை வந்து லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி கிவ்அவே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து கிவ்அவே தருவேன். அப்படி இல்லாட்டி அதுக்கும் மேல ஒரு கேட்டகரி இருக்கு, இந்த இது இருக்கும்ல, இந்த வில்லு விடுவானுங்களே, அதை வச்சு இப்படி இப்படி தூக்கி போடுவானுங்க. அது யார் பேர்ல விழுதோ அவனுங்களுக்கு கிவ்அவே தந்துடுவானுங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த கிவ்அவே போறது யாருக்கு தெரியுமா, அவன் கசினுக்கோ, அவன் தம்பிக்கோ, அவன் ஃப்ரெண்டுக்கோ, யாருக்கோ கிவ்அவே தர்ற மாதிரி ஸ்டோரியை போடுவானுங்க. நம்மளும் பார்த்து ஏமாந்து ஃபாலோ பண்ணி அவனுங்க அவனுங்க தருவானுங்க தருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஃப்ளெக்ஸ் கல்ச்சர். அதான் நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்ட் காரை எடுத்து ஸ்டோரி போடுறவனுங்க, அதுக்கு கேப்ஷன் யாரா போடுவானுங்க, நியூ பீஸ்ட் அப்படின்லாம் போடுவானுங்க. அது ப்ரோ, ரெண்ட் ப்ரோ, ரெண்ட் கார் ஸ்லிப் பின்னாடி தெரியுது பாரு ப்ரோ உன் போட்டோல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் அவன் ஸ்டோரியே போட மாட்டான். சரி, ஓகே, கொஞ்சம் சீரியஸா பேசுவோமா? இந்த சோசியல் மீடியால நம்ம என்ன பண்றோம்னு தெரியுமா? நம்ம கம்பேர் பண்றோம். அதாவது நம்ம லைஃபோடைய பிஹைண்ட் த சீன்ஸையும் அவங்க போஸ்ட் பண்ற ரீல்ஸையும் கம்பேர் பண்றோம். அவங்க சக்சஸ் ஆனது மட்டும்தான் போஸ்ட் போடுவாங்க. ஆனா அவங்களுக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் போஸ்ட் போட மாட்டாங்க. யாரா இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வெளில காட்ட மாட்டாங்க. நம்ம என்ன பண்றோம், எனக்கு இன்னும் ஜாப் இல்ல, அவங்களுக்கு அப்படி வந்துருச்சு, எனக்கு இன்னும் பைக் இல்ல, அவங்க கார் வாங்கிட்டாங்க, அந்த காரை வச்சு ரீல்ஸ் போடுறாங்க, எனக்கு இன்னும் சிக்ஸ் பேக் இல்ல, எனக்கு இன்னும் தொப்பையாவே இருக்கு, அவங்க சிக்ஸ் பேக் 30 நாள்ல அவங்க சிக்ஸ் பேக் வச்சுக்காங்க, என்னால வைக்க முடியல. அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இந்த கார் வாங்கிட்டான் அப்படின்றதெல்லாம் பாதி பேர் சும்மா எல்லாம் அந்த ரெண்ட் காரை எடுத்துக்கிட்டு மை பிளாக்கி அப்படின்னு தான் போட்டுக்கிட்டு சுத்துறானுங்க. அதுதான் உண்மை. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிப்ரெஷன், ஓவர் திங்கிங் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. அவங்களுக்கும் இருக்கும், ஆனா அவங்க எதுவும் காட்ட மாட்டாங்க. ஆனா நமக்கு இருக்கிறத நம்ம தான் சரி பண்ணிக்கணும். நம்ம அதை பார்த்துட்டு அவங்க வளர்ந்துட்டாங்க, நம்ம வளரவே இல்லை அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்மள்ட்ட நம்ம வளர மாட்டோம். நம்மள்ட்ட இருக்கிற டிப்ரெஷனும் ஓவர் திங்கிங் அதெல்லாம் தான் வளர்ந்துட்டு போகும். சரியா? ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் ரிமெம்பர் பண்ணிக்கங்கடா பாய்ஸ்.
சோஷியல் மீடியா இஸ் a tool, don't let it use you. அது என்ன, சோஷியல் மீடியால ஃபில்டர் இருக்கும் தம்பி, ஆனா லைஃப்ல ஃபில்டரே கிடையாது, புரியுதா? அது மாறி பார்த்து நடந்துக்கங்க. இந்த ஃப்ளக்ஸ் கல்ச்சர்லாம் டெம்பரவரி அட்டென்ஷனுக்கு மட்டும்தான், கேரக்டர் பர்மனெண்ட் தம்பி. ஸோ மக்களே, நான் சொல்றது என்னன்னா, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுங்க. கண்டென்ட் கிரியேட் பண்றீங்களா, பண்ணுங்க. அதுல இருந்து காசு வருதா, என்ஜாய் பண்ணுங்க. ஆனா ஃபேக்காலாம் இருக்காதீங்க. நிஜமாவே சந்தோஷமா இருக்கீங்களா, இருங்க. நிஜமாவே ஸ்ட்ரகிள் பண்ணுங்க. ஸ்ட்ரகிள் பண்ணாதான் அச்சீவ் பண்ண முடியும். அச்சீவ் பண்ணுங்க. ஃபில்டரை விட கேரக்டர் முக்கியம்டா பாய்ஸ். ஓகே, லைக்ஸை விட செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம். அதை விட இன்னொன்று இருக்கு, ஃபாலோவர்ஸை விட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? டேக் பிரேக், லிவ் ரியல், பி ஒரிஜினல். ஸோ இவ்வளோதான் நான் பேச வந்த விஷயம். கரெக்டாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்கள் பாய்ஸ் எவனாச்சும் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவனுங்களை கமெண்ட் பண்ணி விடுங்க. இல்லை நீங்களே அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னாலையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்டில் தென் டாடா பை பாய் ஃப்ரம் மீ. ரியலாக இருங்கடா பாய்ஸ்.